1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், பென்யமின் கோத்திரம், கீசுடைய மகன். இந்த சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தில் எல்லா மனுஷர்கள்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று சிலரிடம் கற்றுக்கொள்ளலாம், என்ன செய்யக்கூடாது என்று சிலரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் நம்ம கற்றுக்கொள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. யூதாஸ் கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கலாம், பேதுருக்கிட்ட இருந்து என்ன செய்யணும்னு கற்றுக்கலாம். ஆமேன். யோவான் கிட்ட இருந்து என்ன செய்யணும்னு கற்றுக்கலாம். இந்த சவுல் மாதிரி ராஜாக்கள் கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக்கலாம். எல்லார்கிட்டையும் மாறி மாறி இருக்கும். நம்ம அநேக காரியங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சவுல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, முதல் ராஜா தேவன் முதல் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார் சவுலுக்கு. ஃபஸ்ட் அசைன்மெண்ட், ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை? அமலேக்கியர்களோடு நீ யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணி அமலேக்கியர்களை முற்றிலும் அழித்து போடு. அமலேக்கியர்களுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிட்டு அழித்து போடு, ஒன்றையும் என்ன பண்ணாத, உயிரோட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த சவுல் அப்படி செய்யலை. இப்போ அப்படி செய்யாததுனால தேவன் மனஸ்தாபப்பட்டார். தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை யார் கூட பகிர்ந்து கொண்டார்னா சாமுவேல் கிட்ட பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் பெரிய பெரிய கடவுள். ஆனால் யார் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு? மனுஷன் கூட. கவனிங்க, அதுதான் முக்கியம். தேவன் நம்ம கூட அதிகமாக உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் கடவுள், அவர் தேவன், அவர் கர்த்தர், அவர் பரலோகத்தில் இருந்துங்கன்னு அப்படியே பரலோகத்திலேயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார். இல்லை, தேவனுக்கு மிகப்பெரிய திட்டம் நோக்கம் உண்டு. அந்த மிகப்பெரிய திட்டம் நோக்கத்தில் இருக்கிற பங்காளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மனுஷர்கள் தான். தேவன் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் கூட அதிகமாக பேச விரும்புகிறார். தன்னுடைய காரியங்களை மனுஷரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இல்லை, யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில காரியங்கள் பார்த்தோம். ஏலி பிரதான ஆசாரியார், அவருடைய குமாரர்கள் தவறு செய்கிறார்கள். ஆனால் தேவன் யார் கூட பகிர்ந்து கொண்டார்? அதை சாமுவேல், ஒரு சின்ன பையன், ஒரு 10லேருந்து ஒரு 12 வயசு இருக்கலாம் சாமுவேலுக்கு. அப்போ இல்லை ஒரு 15 வயசு இருக்கலாம், அவ்வளோதான், சின்ன வயசு பையன்தான். ஆனால் சாமுவேல் அந்த வயசாக இருக்கும் போது கர்த்தர் யார் கூட ஷேர் பண்ணிக்கினார் அவருடைய உள்ளத்தை? மனுஷர்கள் கூட. புரியுதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் கடவுள், அவர் நம்மகிட்டலாம் என்ன பண்ண மாட்டார், மனுஷங்கக்கிட்ட ரொம்ப ஈடுபாடு வச்சுக்க மாட்டார், ரொம்ப தொடர்பு வச்சுக்க மாட்டார். இல்லை இல்லை, அவர் மனுஷர்களை நேசிக்கிறார், மனுஷர்கள்கிட்ட தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். புரியுதுங்களா? அவருடைய மனஸ்தாபத்தை, அவருடைய மன துக்கத்தை யார் கூட பகிர்ந்து கொண்டார் பார்த்தீங்களா? சாமுவேல் கூட பகிர்ந்து கொண்டார். இல்லை, இந்த இஸ்ரவேலின் ராஜா சவுல் சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது, ஆனால் அந்த துக்கம் தேவனுக்கு, இவருடைய செய்கைகள் தேவனுக்கு என்னத்தை உண்டாக்குச்சு? துக்கத்தை உண்டாக்குச்சு. அந்த துக்கத்தை தேவன் யார் கூட பகிர்ந்து கொண்டார்? சாமுவேல், ஒரு மனுஷன் கூட தான் அவருடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறாரு, துக்கத்தையும் பகிர்ந்துக்கிறார். அப்போ நம்ம மனுஷர்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? நம்ம மனுஷன் தானே, நம்மளை கடவுள் ரொம்ப நேசிப்பாரா, நம்ம கூட பேச விரும்புவாரான்ட்டு. இல்லை இல்லை. ஏன் இப்போ சாமுவேல் கூட பார்க்கணும்னா அதில் ஒரு விஷயம் பாருங்கள். நாம் எவ்வளோ தூரம் கடவுளோடு இருக்க விரும்புகிறோமோ அவ்வளோ தூரம் கடவுள் நம்மோடு இருக்க விரும்புவார். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் விரும்புனீங்கன்னா தான், நீங்கள் கடவுள் கூட இருக்க விரும்பி நீங்கள் அதில் ஈடுபாடோடு இருந்தால் கடவுள் உங்களோடு இருக்க விரும்பி அதில் அவர் ஈடுபாடோடு இருப்பார். நம்ம விரும்பாமல் நம்ம பாட்டு நம்ம போக்கில் இந்த உலக பிரகாரமாக ஓடிக்கின்னு இருந்தால் நம்மளால் தேவனை என்ன பண்ண முடியாதுன்னா சந்திக்க முடியாது, தேவனோடு பேச முடியாது. ஆனால் நம்ம தேவனுடைய காரியங்கள் அதிக ஈடுபாடோடு இருந்தால் தேவன் பேசுவார். யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கொர்நேலியு பற்றி பார்க்கிறோம். கொர்நேலியு 100க்கு அதிபதி தான், ஒரு போர் சேவகன் தான், பெரிய ஒரு கமாண்டர் ஆஃபீஸர். ஆனால் இந்த கொர்நேலியு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள் மத்தியில் கடவுளை தேடுறதுல அவன் கரெக்டாக இருக்கிறாங்களா இல்லைங்களா? கொர்நேலியு கரெக்டாக இருக்கிறாரு. கடவுளை தேடுற வேலையில் அவர் சரியாக இருக்கிறார்.
அவர் வழக்கத்தின்படி மதியானம் 3 மணிக்கு என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ண போகிறார். ஆனால் அந்த பகல் வேலையில் 3 மணிக்கு அவர் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ண போகும்போது தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறார். எப்படி தேவதூதன் சந்திக்கிறாரு? தேவன் அனுப்புகிறாரு. அப்போ தேவன் யாரு கூட அதிகமாக பேசுகிறாரு, யார் கூட கனெக்டிவிட்டியாக இருக்கிறாருன்னா, யாரெல்லாம் தேவனோடு அதிகமாக தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் அதிகமாய் தொடர்பில் இருப்பார். நம்ம 2 விதமாக வாழலாம். ஆண்டவரை ஏற்றுக்கணும், ஏதோ கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நானும் சனம் எடுத்துட்டேன், சபைக்கு போகிறேன், ஏதோ தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் தவறாமல் போகிறேன் வரேன் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்கலாம். இன்னொன்று, அதுக்கு மேலே இன்னொரு கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கடவுளை ஏற்றுக்கொண்டது ஒரு நோக்கத்தோடு நான் ஏற்றுக்கொண்டேன், என்னை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்து தேவனுக்கு சில திட்டங்கள்லாம் உண்டு, அந்த நோக்கங்கள் திட்டங்கள்லாம் நிறைவேறதுக்காக நான் கடவுளோடு கூடிய உறவில், அவரோடு கூட ஐக்கியத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வளரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளோடு கூடிய உறவு, தேவனோடு கூடிய உறவு, தேவனோடு கூடிய ஐக்கியத்தில் நம்ம வளர்வதற்கு நம்ம முயற்சி எடுத்து பிரயாசப்படும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார். இது இன்னொரு வாழ்க்கை. 2 விதமாக வாழலாம். ஏதோ இயேசுவை ஏற்றுக்கணும், ஒரு பெயர் அளவில் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு வாழலாம். இன்னொரு வாழ்க்கை, விசுவாசியாக வாழலாம், சீடர்களாக வாழலாம். விசுவாசியாக வாழலாம், சீடர்களாக வாழலாம். சீடர்களாக வாழ்கிறது தான் என்னென்னா அடுத்த கட்டம். அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, தேவனை அறிந்து கொள்வது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது, இப்படியும் வாழலாம். ஆனால் இது நம்ம கையில் தான் இருக்குது. தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது, அதை செயல்படுத்த வேண்டியதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் தீர்மானம் எடுத்தால் தேவன் உதவி செய்வார். எப்பவுமே நாம் ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த நல்ல தீர்மானங்களுக்கு தேவன் உதவி செய்வார். பல போராட்டம் வரலாம், பல தடைகள் வரலாம், பல இடையூறுகள் வரலாம், ஆனால் தேவன் நிச்சயமாக அதில் உதவி செய்வார். ஆமென். சரி, இந்த இடத்துல சவுலை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சவுலை தேவன் அனுப்பி அந்த அமலேக்கியருடைய எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொன்னார். ஆனால் சவுல் சிலவற்றை அழித்து போட்டு சிலவற்றை அழிக்காமல் வச்சுக்கின்னு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. சாமுவேல் என்ன பண்ணுறார்? சவுல்கிட்ட பேசுகிறார். அதிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 18வது வசனம். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். அல்லேலூயா. தேவன் அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும், முற்றிலுமாக அழித்து தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு யார் அனுப்புகிறார்னா சவுலை அனுப்புகிறார். ஏன் தேவன் அமலேக்கியரை அழிக்கணும்? முதல் காரணம், இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்பொழுது கடைசியில் வந்த பலவீனமானவர்களை இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணி சில பேரை கொன்று போட்டார்கள். தேவன் அதற்காக பழி வாங்குகிறாரா அப்படின்னா, பழி வாங்குதல் தேவனுக்குரியது தான். ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆண்டவர் பழி வாங்குறது 2வது. ஆனால் ஏன் இவங்களை அழிக்கணும்னு தீர்மானம் எடுத்தார் தேவன் அப்படின்னா, தேவன் நீதி உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். நல்லா யோசிச்சு பாருங்க. நீதி செய்யும் பொழுது இப்போ இவங்க செஞ்ச தவறுக்கு இவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? நீதி செலுத்தணும்னா அதற்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான நீதி இருக்கிறது. ஒன்று மனுஷருடைய நீதி, இன்னொன்று தேவனுடைய நீதி. மனுஷனுடைய நீதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு உள்ளது. அதில் எந்த பக்கமும் வேணாலும் குற்றம் பிடிக்கலாம். பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ உதாரணமா ஒரு அப்பா ஜட்ஜா இருக்கிறாரு, இல்லை ஒரு ஊர் தலைவராக இருக்கிறாரு, ஒரு நியாயம் விசாரிக்க வேண்டிய இடத்துல ஒரு அப்பா இருக்கிறார். ஒரு வழக்கு வருது, தப்பு பண்ணது யாரு? அவர் பையன்.
அவர் பையன் தப்பு பண்ணிட்டான், வழக்கு வருது. இப்போ இவர் நீதியான ஜட்ஜி, ஊர் தலைவர்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு? பையன் தப்பு பண்ணியிருக்கிறான், விசாரிக்கும் போது பையன் தப்பு பண்ணான்னு தீர்ப்பு வருது, விசாரணையில் வருது. இப்போ தண்டனை என்ன கொடுக்கணும்? தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதுதானே நீதி. அப்போது தண்டனை கொடுக்கலன்னா ஜனங்களை இவர் என்ன சொல்லுவாங்க? இவர் நீதி தவறிட்டாரு, இவர்கிட்ட என்ன இல்லை, நீதி இல்லை, குறை சொல்லுவாங்க. சரி, இவர் ஒரு முறையாக என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஊர் தலைவராகவோ இல்லை ஒரு ஜட்ஜாகவோ இருந்து என்ன பண்ணிட்டாரு? பையன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டார். சரி, இது வந்து ஒரு பக்கம் நீதியாக இருந்துட்டார். ஆனால் இப்போ இந்த பையன் இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்பான். இப்போ பையன் இவரை பார்க்கும்போது ஜட்ஜாக பார்க்க மாட்டான், பையன் பார்க்கும்போது ஊர் தலைவராக பார்க்க மாட்டான், அப்பாவாக பார்ப்பான். பையன் இன்னொரு ஆங்கிளில் என்ன பார்ப்பான்? அப்பாவாக பார்ப்பான். அப்பாவாக பார்த்து அப்பா அம்மா என்ன எதிர்பார்ப்பான்? எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும், இல்லை எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இவர் அப்பா இல்லாமல் வேற ஒரு அப்பாவாக இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு? பையன் தப்பு பண்ணிட்டான்னா கூட ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு வக்கீல் வச்சு என்ன பண்ணுறாரு? கேஸை வாதாட முயற்சி பண்ணுறாரு, ஏதோ பண்ணுறாரு. இல்லை அந்த பையனுக்கு அவன் செஞ்சதுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு அவர் பக்கம் ஃபைட் பண்ணுறாரு. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்? எதிர்பார்ப்பான், இவர் அப்பாவா என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு ஏதாவது செஞ்சு இருக்கணும். ஜட்ஜாக விடு, ஜட்ஜாக நீதி செலுத்தோம், ஊர் தலைவராக ஒரு ஊர் நீதியை செய்யட்டும். ஆனால் எனக்கு அப்பாவா அவர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது? இதை செஞ்சுருக்கக்கூடாது. அப்போது இவர் வந்து ஒரு ஜட்ஜாக ஊர் தலைவராக நீதியாக இருந்துட்டார். ஆனால் பிள்ளைக்கு தகப்பனா பிள்ளையின் பார்வையில் என்னவா இல்லை? நீதிமானா இல்லை. இதுதான் இந்த உலகத்தின் நீதி. உலகத்தின் நீதியில் எப்பவுமே குறை இருக்கும், ஏதாவது ஒரு சைடு ஒரு குறை இருக்கும். அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஏன்னா நம்ம பல இடத்துல நீதியாக இருப்போம், ஆனால் சில இடத்துல வந்து நம்ம நீதி இல்லைன்றத சிலர் நமக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது பல ஆங்கிளில் பார்க்கும்போது தெரியும். அப்போது இது மனுஷனுடைய நீதி. கடவுளுடைய நீதின்னு ஒன்று இருக்குது. இந்த கடவுளுடைய நீதியில் யாரும் என்ன பண்ண முடியாது, அவரை குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நீதியை உடையவராக இருக்கிறார். நான் தேவநீதியை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். நாமெல்லாம் எந்த நீதியில் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம்? அவருடைய நீதியில். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். எப்படி மாறி இருக்கிறோம்? அவருடைய நீதி. நம்ம நீதி செஞ்சு பிள்ளையாக மாறல, நம்ம நீதி செஞ்சு தேவனுக்கு முன்னாடி நிற்கல. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்ம எப்படி நிற்க வச்சிருக்காரு? நிற்க வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து அர்ஜென்ட்டாக பெங்களூர் போகணும், உங்களுக்கு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, எல்லாம் டிக்கெட் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாகிடுச்சு, உங்களுக்கு டிக்கெட் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? பரவாயில்ல, நான் அடுத்த வாரம் கூட போய்க்கிறேன் பெங்களூருக்கு, ஏன் டிக்கெட்டில் நீ போயிட்டு வா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போது ட்ரெயினில் பெங்களூர் போகிறீங்க. இது எப்படி? நீங்கள் லைனில் நின்று வாங்கின டிக்கெட்டா? நீங்கள் காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டா? இல்லை, இது இன்னொருத்தருக்கு தனக்குண்டான ஒரு முழுமையான டிக்கெட்டை என்ன பண்ணிட்டார்? உங்கள் கையில் கொடுத்துட்டார், நீங்கள் போகணும்னு உங்களை அனுப்பிட்டார். அப்படி தாங்க இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். இயேசு என்ன எதை கொடுத்துட்டாரு? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்ததுனால இப்போ அந்த கோட்டாவில் நம்ம வந்து பிதாவாகிய தேவனை அப்பான்னு சொல்கிறோம். பிதாவாகிய தேவனை என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை வணங்குகிறோம். பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம், அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், ஆளுகையை பயன்படுத்துகிறோம், வல்லமையை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு நமக்கு? நம்ம நீதி செஞ்சு வாங்கலை. இயேசு கிருபையினால அவருடைய நீதியினால நம்ம என்ன பண்ணிட்டார்? இதுக்கு பாத்திரவன்றாய் மாற்றி விட்டார். அதுதான் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் என்பது என்ன அப்படின்னா, இயேசு தான் அங்கே மெயினு. இயேசு செய்த செயல்கள் தான் முக்கியம். இயேசுவின் செயல்களை நாம் பெருசாக நினைக்காம மனுஷனுடைய செயல்களை எப்போல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன ஆகிடுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவோம். கிட்டத்தட்ட தோல்வியில் வந்து நின்றுடும் நம்ம லைஃபு. எங்கே வந்து நின்றுடும்? தோல்வியில் வந்து நின்றுடும். அதுதான் நம்ம மைண்ட் செட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், புரியுதுங்களா? ஊழியங்கள் செய்யணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் வந்து மைண்ட் செட்டப் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா,
இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு கர்த்தர் செய்கிறாருன்னு இருக்கக்கூடாது. அவர் கிருபையினால என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தவ, அந்த ஜீவனோடு கூட அவருடைய நீதியும் கொடுத்திருக்கிறார். அந்த நீதியினால நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அவருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதுலாம் நம்மளுடைய மனநிலை நல்ல உறுதியாகணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம மனநிலை என்ன ஆகிடுனா, இதுலேருந்து கொஞ்சம் அப்படி கன்வெர்ட் ஆகி எப்படி வந்துடும்னா, நான் வந்து அதிகாலையில் ஜெபம் பண்ணுறேன், நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் அந்த தான தர்மம் பண்ணுறேன், இந்த தான தர்மம் பண்ணுறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது, அதனால தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், அதனால தான் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு அதனால தான் செஞ்சார் அப்படின்ற மனநிலையில் நம்ம மைண்டு வந்து எங்கே நின்றுட்டோம்னா இங்கே வந்து நின்றுடும். இதுதான் ரிஸ்க்கு, இதுதான் வந்து தவறு. நம்ம இப்படி போகும்போது என்ன ஆகிடும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவனுடைய செயலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற செயல்களை மறந்து விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த விலையேற பெற்ற செயல்களை நாம் என்ன பண்ணிடுறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறுதலிக்க ஆரம்பிச்சிடுறோம். இயேசுவின் செயலை மறுதலிப்பது இயேசுவையே மறுதலிப்பதற்கு சமம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் செயலை மறுதலிப்பது இயேசுவையே மறுதலிப்பதற்கு சமம். புரியுதுங்களா? சில நேரத்தில் பாருங்க, சில நேரத்தில் சண்டை நடக்கும்போது மனுஷங்களுக்குள்ள பேசுவாங்க, அவ நன்றி கெட்டவ, அவன் நன்றி கெட்டவ. எதனால அவங்கள அப்படி சொல்லிட்டாங்க? அவங்க செயலை அவங்க என்ன பண்ணலன்னா, என்ன மதிக்கல, மறுதளிக்கிறாங்க. நீ தான் பெரிய இது செஞ்சிட்டப்போ, நீ வேணா எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லும் போது, அங்கே வந்து அவங்கள மட்டும் அவங்க செயலை மறுதளிக்கலைங்க, அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க, அவங்களே புறக்கணிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. அது மாதிரி வந்து ஒருத்தர் நன்றி கெட்டத்தனமாக இருக்கும்பொழுது அந்த செயலை செஞ்சவங்க அவங்கக்கிட்ட போய் நல்லா உறவு வச்சுக்க முடியுமா? என்ன பண்ண முடியாது, உறவை வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து இவங்க செய்த செயலை மறுதளிக்கிறாங்க, அதை உதாசீனப்படுத்துகிறாங்க, அதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அப்போ வந்து அது வந்து யாரை பாதிக்குது? செஞ்சவங்களே பாதிக்குது. அப்போ இயேசுவின் செயலை நாம் மறுதளிக்கும் பொழுது நாம் இயேசுவை என்ன பண்ணுறோம்னா மறுதளிக்கிறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், மற்ற நல்ல காரியங்களெல்லாம் அடங்கினது கிறிஸ்துவ வாழ்க்கை தான். ஆனால் நாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் இது கிடையாது, இயேசு தான், இயேசுவின் செயல்தான். இதை வந்து அடிக்கடி நமக்குள்ளே போட்டு 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 என்ன பண்ணணும்? ஊற வைக்கணும். ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணியாக வரும். எண்ணெயில் ஊற வச்சு எடுத்து பிழிஞ்சா எண்ணெயாக வரும். பாலில் ஊற வச்சு எடுத்து பிழிஞ்சா பால் வரும். அப்படி தானே வரும். நம்ம மைண்டு எப்படி இருக்குதுன்றது நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். அடிக்கடி செக் பண்ணி இந்த மைண்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் எதுலன்னா உழுந்து இந்த ஸ்பாஞ்சு ஊடுற மாதிரி எதெல்லாம் போய் உழுந்து அதில் ஊறிடும் பொதன்ட்டு. சில நேரத்தில் நம்ம மைண்டு எப்படி ஆகிட்டு தெரியுங்களா? நான் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது, அப்படி போயிடும். நீங்கள் அத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணது தப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இயேசுவின் நீதியை, இயேசுவின் உயர்ந்த செயல்களை, இயேசு உங்களுக்காக செய்த விலையேற பெற்ற செயல்களை எல்லாம் என்ன பண்ணிடுறீங்கன்னா மறுதளிக்கிறீங்க. அதாவது ஒரு நன்றி கெட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால தான் பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் பலவீனம் இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் போராட்டம் இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லை. ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, இதுக்கு காரணம் பிசாசு கிடையாது. இவங்க வந்து மனசை வந்து என்ன பண்ணலன்னா சரியாக டியூன் பண்ணல. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பெருமையாக பேசிப்பாங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு எந்த கஷ்டமும் வரலன்னா, எந்த நஷ்டமும் வரலன்னா, அவன் ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன். அதனால தான் அவனுக்கு இதெல்லாம் வருது. ஏன் வருதுன்னா, அவன் பரிசுத்தமாக வாழ்றதுனால சாத்தான் வந்து ரொம்ப சோதிக்கிறானா, அதனால் இதெல்லாம் வருதான். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் ஏன் தோற்று போகிறான்?
ஒரு ஆள் ஏன் தோத்து போகிறான்? அவனுக்கு சண்டை போட்டு ஜெயிக்க தெரியல, தோத்து போகிறான். ஆனால் அவன் தோத்து போனவன் பேசுகிற பேச்சை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி பேசுவான் தெரியுமா? நானும் இறங்கி சண்டைலாம் போட்டு அடிச்சிடுவேன், இருந்தாலும் போனால் போதுன்னு விட்டுட்டேன். என்னது என்ன பண்ணிட்டாரான்? போனால் போதுன்ட்டு விட்டுட்டான். பொழிச்சு போட்டுன்னு விட்டுட்டான் அவனை. இவனால் உண்மையிலே ஜெயிக்க முடியாது. ஆனால் பேசுகிற பேச்சு இப்படி. அதுதான் நம்ம தமிழ் நல்லா பழமொழி சொல்லுவாங்க. ஆட தெரியாதவனு போயிட்டு டான்ஸ் ஆட கூப்பிட்டா அவன் என்ன சொல்லுவான்னா, ஸ்டேஜ் பார்த்துல சின்னதாக இருக்குதுன்றவானா. ஆட தெரியாதவனு கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட சொன்னா என்ன சொல்லுவான்னா, வந்து ஸ்டேஜை பார்த்துட்டு ஸ்டேஜ் சின்னதாக இருக்குது, இந்த ஸ்டேஜிலலாம் நான் என்ன பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் பல காரியங்களை, அதாவது செய்ய முடியாத காரியத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடுவானா. அப்படி தான் இவங்க வந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசு ஜெயிக்க தெரியல. அதனால் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை சோதனை வந்த உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த பக்கமாக திரும்பிட்டாங்க. நாங்களாம் ரொம்ப பரிசுத்தமாக வைராக்கியமாக ஜீவிக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் என்ன வருது, பாடுகள் வருது, சோதனை வருது. நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்காதவனுக்கு இதை விட அதிகமான பாடுகள் வருது, இதை விட அதிகமான சோதனை வருது. அப்போ அவன் என்ன பரிசுத்தவானா? இவனை விட அவன் பரிசுத்தவானா? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம மனசை ரொம்ப அடிக்கடி என்ன பண்ணணும், டியூன் பண்ணி வைக்கணும். இது வந்து ஜபமே பண்ணாதவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வராது, ஜபம் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வரும். ஜபமே பண்ணாதவன் என்ன சொல்லிட்டு போயிடுவான், எல்லாம் ஆண்டவர் தாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பான். ஆனால் இந்த ஜபம் பண்ணுறவங்களுக்குள்ள தான் என்னென்னா இங்கே போராட்டமே உருவாகுது. என்னுடைய ஜபம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம், என்னுடைய ஒப்பு கொடுத்தல், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய தியாகம், நான் பட்ட கஷ்டம், நான் அடைந்த அவமானம், இதனால தான் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, இதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துட்டோம்னா, நம்ம நல்லா ஜெபிச்சா கூட நம்ம மனசு எதில் தான் இருக்கும், கர்த்தருடைய கிருபை தான், கர்த்தருடைய நீதி தான், அவருடைய நீதினால தான் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதுதான் சரியான வழி. நீங்களே யோசித்து பாருங்க, நம்முடைய செயல்னால நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச செயல்னால பிதாவாகிய தேவன் நமக்கு பதில் கொடுக்குறாரா? இயேசு செஞ்ச செயல்னால்தான் நம்ம வந்து கவனிங்க, பாவ மன்னிப்பே பெற முடிஞ்சது. நம்ம பாவ மன்னிப்பு பெறலைன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் யூதர்களை தான் தெரிந்து கொண்டார், 12 கோத்திரத்தை தான் தெரிந்து கொண்டார். அவங்கள தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவர் உலகத்துக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தி வராரு. அப்படி இருக்கும்போது யூதர்கள் மூலமாக தான் தேவன் வெளிப்படுத்துகிறார் மக்கள்கள் எல்லாருக்கும். ஆனால் அவங்கள பிரதானமாக யாரை தெரிஞ்சுக்கினாலும் யூதர்களை தான் தெரிஞ்சு கொண்டார். அப்படி இருக்கும்போது நம்மலாம் அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு என்ன இல்லைன்னா தகுதியே கிடையாது. ஏன்னா யூதர்கள் நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. பிதாவாகிய தேவனுடைய 10 கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், இதெல்லாம் யார், யூதர்கள் ஃபாலோ பண்ணின்னு வராங்க. அவன் போய் நிற்கிறான், ஜெபிக்கிறான். ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணலையே. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் அவர்கிட்ட போயிட்டு அவரை கூப்பிடுறவே முடியாது. ஏன்னா அவர் யார், அவன் எப்படி கூப்பிடணுன்னு கூட நமக்கு வழி தெரியாது. இப்படி தானே நம்ம இருந்தோம். அப்போ நம்மை அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு நம்ம அப்படி பிள்ளையாய் மாற்றி இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளை எங்கே வந்து நிறுத்தி இருக்குது, பிதாவாகிய தேவன்கிட்ட அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ நம்ம வந்து இது எதில் நிற்கணும் உறுதியானா, இதில் தான் நிற்கணும். நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், உபவாசம் இருக்கணும், புரியுதுங்களா? அதே சமயம் நமக்கு எல்லா காரியங்களும் செய்யணும், நல்ல காரியங்களும் செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். ஆனால் அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசை சரியாக வச்சுக்கணும், டியூன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மனசு அப்பப்போ என்ன ஆகிடும்னா, இது கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மனசு, பிசாசு கொஞ்சம் தூவி விட்டு போமா, நீ ரொம்ப பெரிய ஆளு, நீ ரொம்ப பெரிய பரிசுத்தமான், நீ பெரிய உத்தமன், நீ ரொம்ப பெரிய நீதிமான், நீ ரொம்ப பெரிய ஜப வீராங்கனை, அப்படிலாம் எதனா சொல்லிட்டு போவான். இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. சரி,
அப்போது தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்குது, மனுஷனுடைய நீதி இருக்குது, தேவனுடைய நீதி இருக்குது. மனுஷனுடைய நீதி ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், ஓட்ட தெரியும். மனுஷனுடைய நீதியில் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன தெரியும், ஏதாவது ஒரு குறைபாடு கண்டிப்பாக தெரியும். இதுதான் மனுஷனுடைய நீதி. தேவனுடைய நீதி அதில் எந்த குறையுமே இருக்காது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நீதி நிமித்தம் தான் அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் ஒன்றும் ஒரு ஜனக்கூட்டத்தை அழிக்கணும்னா சும்மா அழிக்கணும்னு விரும்பல. அவனுக்கு நீதி கொடுக்க வேண்டும். நீதியுள்ள தேவன், ஒரு பக்கம் அன்புள்ள தேவன், ஒரு பக்கம் நீதி உள்ள தேவன். அன்புள்ள தேவன் அன்பு நிமித்தம் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. நீதி நிமித்தம் நீதி உள்ள தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. அப்போது இந்த சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது சவுல் அதை தான் என்ன பண்ணுறாருன்னா 19வது வசனம், இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். 20வது வசனம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இப்போ சவுல் பேசுறாரு. சவுல் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு, என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கர்த்தருடைய சொல்ல கேட்டுதான் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்னது என்ன, அமலேக்கியர் மேல் யுத்தம் பண்ணு, அமலேக்கியர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு, ஒன்றையும் உயிரோட வைக்க வேணாம், ஒன்றையும் உயிரோட வைக்க வேணாம்னு சொன்னார். ஆனால் இவர் நிறைய உயிரோட வச்சிருந்து இருக்கிறாரு. விசேஷமாக ராஜாவே அழிச்சு போடல, ராஜாவே கொண்டு இருக்கணும், ராஜாவை கொல்லலை. ஆடு மாடெல்லாம் கொண்டு இருக்கணும், கொல்லலை நிறைய ஆடு மாடை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டேன். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம ஆண்டவர் சொல்கிறதுல கொஞ்சம் செஞ்சுட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் கரெக்டாக செய்கிறேன். இதுதான் மனுஷனுடைய பெரிய தவறு. என்னன்னா, அவர் சொல்கிறத கேட்குறது, ஆனால் அவர் எவ்வளோ எதிர்பார்க்குறாரோ அவ்வளோ செய்கிறது கிடையாது. நமக்கு எவ்வளோ தோணுதோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறது, நான் கரெக்டாக செஞ்சிட்டேன். ஒரு உதாரணம் இதில் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன். கர்த்தர் எனக்கு தசம பாகம் போடணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ 2 லட்சத்துக்கு நான் எவ்வளோ தசம பாகம் போடணும், எவ்வளோ போடணும், 20,000 ரூபாய் போடணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4,000 ரூபாய் எடுத்து கவரில் போட்டுட்டு கவரில் எழுதி பேர் எழுதி, பிரதர் ஜானமணி தசம பாகம் 4,000 ரூபான்னு போட்டுட்டேன். இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், ஆண்டவர் தசம பாகம் போட சொல்லிக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். ஆனால் அவர் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. இதுதான் மனுஷன் பண்ணுற தப்பு. இப்போ சவுலும் அந்த தப்பு தான் பண்ணியிருக்கிறாராங்க. சவுலும் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை ஃபுல்லாக கேட்டார், ஆனால் முழுசாக செய்யல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது செஞ்சால் போதும், போ, கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்யணுன்ற இல்லை, எனக்கு எது சரின்னு தோணுதோ, என்னால் எவ்வளோ முடியுதுன்னு தோணுதோ அவ்வளோ நான் செஞ்சிடுறேன் அப்படின்ட்டு செய்கிறாங்க. இதில் தான் நம்ம என்ன ஆச்சு, இப்படி செஞ்சு தான் சவுல் ராஜ்ய பாரத்தை இழந்து போயிட்டார். தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் சவுலுக்கு சவுளுடைய பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை பேரன் தலைமுறைக்கே உண்டான ஒரு ஆசீர்வாதம். ராஜாவின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ராஜாவாக இருக்கிற ஆசீர்வாதத்தை சவுலுக்கு மட்டும் இல்லை, அது தலைமுறைக்கே வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இவரோடு முடிஞ்சு போச்சு, மாறிடுச்சு. சவுலுக்கு வந்த ஆசீர்வாதம் அடுத்தது அவர் பையனுக்கு வரல, யோனத்தானுக்கு வரல, அடுத்து வேற ஒரு ஆள்கிட்ட போச்சு. யார்கிட்ட போச்சு, தாவீது கிட்ட போச்சு. ஏன் தாவீது கிட்ட போச்சு அப்படின்னா, இதுதான் ரீசன். கடவுள் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை முழுசாக செய்யணும். நம்ம அதில் ஏதாவது ஒரு பகுதியை செஞ்சுட்டு
நான் செஞ்சிட்டேன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, பரிபூர்ணமான நன்மைகளை முழுவதுமாய் பெறாமல் நம்ம அதை லாஸ் பண்ணிடுறோம், எழுந்து போய்க்கிறோம். அதுதான் பண்ணிட்டார் சவுல். சவுல் அதை தான் பண்ணிட்டார். அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவர் பேசும்போது அவர் பேசுகிற பேச்சிலேருந்து முதல்ல அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கர்த்தருடைய சொல்ல கேட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசுகிற சாமுவேல் எப்படி சொல்கிறாரு, 19வது வசனத்தில் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல். சாமுவேல் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணல, கர்த்தருடைய சொல்லை கேட்கல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சொல்ல கேட்டேன். இப்போ என்ன, எங்கே பிரச்சனை தொடங்குது அப்படின்னா, கவனிங்க, ஒரு மனுஷனை ஒருவரை புரிந்து கொள்ளணும்னா அவர் என்ன சொல்கிறாரு அதன் அடிப்படையில் அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணோம்னா முழுவதுமாக நிதானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சில நேரத்தில் பாருங்கள், இந்த குடும்பத்தில் உறவுகள் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு எதனா பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். இந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அவங்க அம்மா வீட்டில் போய் நிற்பாங்க. நின்ன உடனேவே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுறதை வச்ச என்ன பிரச்சனை, யார் மேலே தப்புன்றதை கரெக்டாக கணிச்சிடுவாங்க. கணிப்பாங்களா, கணிக்க மாட்டாங்களா? கணிச்சிடுவாங்க. கணிச்சு ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, எல்லா காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? பேசுறதை வச்சு தான். ஜட்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறார் குற்றவாளி இல்லைன்ட்டு? அவங்க பேசுறதை வச்சு தான், இவன் இப்படி பேசுகிறான்னா இந்த சூழ்நிலையில் இப்படி இருந்திருக்கும், இவன் இப்படி இருந்திருப்பான், இதை செஞ்சிருக்க மாட்டான், கணிக்கிறாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். தேவன் எதுக்கு இவ்வளோ வார்த்தைகளை இந்த பைபிளில் கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த வார்த்தைகளை படிக்கும்பொழுது நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்முடைய தேவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம் தேவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது, நம் தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை வெறுக்கிறார், நம் தேவனுக்கு எது பிரியம், நம் தேவனுக்கு எது பிரியம் இல்லை அப்படின்றத நீங்கள் போயிட்டு ஆண்டுட்டு பேசி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசுந்த படித்தாலுமே தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்க வேணாம், அவர் பேசுந்த படித்தாலுமே தெரிந்து கொள்ளலாம். அப்போது தேவனுடைய வார்த்தை மூலமாக தேவன் எப்படிப்பட்டவன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டார் சவுல். என்ன பண்ணிட்டாருன்னா அதை தான் மிஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அமலேக்கியர் கூட யுத்தம் பண்ணு, அவனை ஒருத்தரையும் விடாத, ராஜாவிலேருந்து யானையிலேருந்து குதிரையிலேருந்து கழுதுலேருந்து ஆடுலேருந்து மாடுலேருந்து எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொல்லும் போதே, அப்போ இந்த சவுல் அதில் தேவனை புரிஞ்சிருக்கணும். தேவன் ஏன் இதை சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு, நம்ம ஒன்றா தேவனை விட பெரிய ஆளா? நிறைய நேரத்தில் பாருங்கள், இதுதான் நம்ம மனுஷன் பண்ணுற தப்பு. என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறத முழுசாக நிறைவேற்ற மாட்டான். ஏன்னா இவனா அதில் என்ன எடுத்துகிட்டு வந்துடுவான்னா, இவனுடைய நீதி நியாயத்தை உள்ள எடுத்துகிட்டு வந்துடுவான். சில நேரத்தில் பாருங்கள், அது ரொம்ப இதுவாக இருக்கும். நான் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறேன். சில நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் 10% தசமம் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் சில பேர் எப்படி பேசுவாங்கன்னா, அவர் சொன்னது தப்பு, ஆண்டவர் சொன்னதை தப்புன்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, அது பாவங்க, அவங்களே ஏழை, அவங்க 1000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. அந்த 1000 ரூபாயிலே உங்கள் ஆண்டவர் 100 ரூபாய் கேட்டார்னா அது என்ன ஆண்டவர்? அவர் கொஞ்சம் இறக்க வேணாவா? ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுறாருன்னா பரவாயில்ல. இவனே 1000 ரூபாய் தான் வாங்குறான், இவங்கிட்ட 100 ரூபாய் கொடுன்னு கேட்குறாரு. இவன் 500 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறான், இவங்கிட்ட 50 ரூபாய் கேட்குறாரு. இவன் 100 ரூபாய் தான் வாங்குறான், இவங்கிட்ட 10 ரூபாய் கேட்குறாரு. இவர் என்னங்க ஆண்டவர்? நாங்களாம் பாருங்க எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறோம், நாங்களாம் எவ்வளோ என்ன பண்ணுறோம், அன்போடு இருக்கிறோம். அது இதில் 1008 கதைகள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாராம்சம் தெரியல. தேவன் எதுக்கு கொடுன்றாரு? நான் திரும்பவும் சொல்கிறது, ஆண்டவர் பலி செலுத்த சொன்னார். ஏன் பலி செலுத்த சொன்னார்? இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், இவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க தான், இவனுடைய பொருளாதாரத்தை உயர்த்த தான் தேவன் அதை இவங்கிட்ட வாங்குறாரு. ஆண்டவர் சொன்னார், பர்வதங்களில் அலைந்து திரியும் 1000 மிருக ஜீவன்கள் என்னுடையது,
நான் பசியாக இருந்தால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா என்னால் முடியும். உனக்கே நான் தான் உதவி பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட கொடுன்னு ஏன் கேட்குறேன்? நான் வாங்கிறதுக்கு இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். இது ஆனால் இப்போ இது ஆண்டவருடைய பார்வையில் இது கரெக்டாக அவர் பேசுகிறாரு. அவர் நோக்கம் ஆசீர்வதிக்கணும், இவனை நல்லா வைக்கணும். இன்னொன்று கூட தெரியுங்களா, இந்த மல்கியாவில் பேசும்போது ரொம்ப அழகாக பேசுவார். இந்த கொடுக்குறத பற்றி பேசும்போது, நீ கொடுக்கும் பொழுது உனக்கு நஷ்டம் வராதபடிக்கு நான் பாதுகாப்பேன் சொல்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? மல்கியாவில் பார்க்கலாம், பாருங்க கொஞ்சம். மல்கியாவில் அது பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவன் ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு? அவருக்காக பேசுகிறாரா இல்லை வேற எதுக்காக பேசுகிறாரா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து பேசுகிறார் பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். தசம பாகத்தை எங்கே கொடுக்கணும்? ஆலயத்தில். நல்லா கவனிங்க, தசம பாகத்தை எங்கே கொடுக்கணும்? ஆலயத்தில். சில பேர் என்ன பண்ணுறதுனா, பிசாசு என்ன பண்ணால் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருமா. இந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு கொஞ்சம், அந்த ஏழை ஊழியருக்கு கொஞ்சம், அங்கே ஒரு அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம், இங்கே கொஞ்சம் முதியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம், அப்புறம் மிச்சம் மீதி மீந்தா ஆலயத்துக்கு கொஞ்சம். தப்பு. அதுதான் இது தேவன் என்ன பார்க்குறாருன்னா, அவருக்கு தெரியாதா ஆலயத்துக்குள்ள கொடுத்தா யார் எடுப்பாங்க, யார் யூஸ் பண்ணுவாங்க? தெரியுமா தெரியாதுங்களா? பணக்கார பாஸ்டர் இருக்கிற சர்ச்சில் கொடுத்தா அந்த பணக்கார பாஸ்டர் இன்னும் பணக்கார ஆவார்னு தெரியாதா தெரியாதுங்களா? தேவனுக்கு தெரியும். ஆனால் நம்ம மனுஷன் பாருங்க, அவன் சுயநீதியில் என்ன பண்ணிடுவான், அவன் அவன் மண்டையில் இருக்கிற அவன் நீதியை பயன்படுத்துகிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்காம சவுல் மாதிரி இவன் ஒரு நினைப்பில் நினைக்கிறான், கொடுக்கணும் 10% கொடுக்கணும், சரி சர்ச்சுக்கு ஒரு 2%, அனாதை இல்லத்துக்கு ஒரு 3%, முதியோர் இல்லத்துக்கு ஒரு 3%, அங்கே ஒரு ஏழை ஊழியர் இருக்கிறார் அவருக்கு ஒரு 2%, இப்படி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்றான். அவன் அப்படி பிரித்து கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை பொறுத்தவரை அவன் தேவன்கிட்ட சொல்ல கேட்குறவன் தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அதில் தேவன் என்ன பண்ணலன்னா அதில் திருப்தி இல்லை. இப்போ சவுல் என்ன ஆயிடுச்சு, சவுல் அவர் செஞ்ச அவர் பக்கத்தில் என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவர் சொல்ல கேட்டேன் சொல்கிறாருன்னா சொல்லிங்களா? அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு, நான் ஆண்டவர் சொல்ல கேட்டேன். ஆண்டவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஏன் சொல்ல கேட்கல. இதில் யார் கரெக்டு? தேவன் தான் கரெக்ட். இதில் யார் சொல்கிறது சரி? தேவன் சொல்கிறது தான் சரி. மனுஷன்கிட்ட தான் தவறு இருக்கும், தேவன்கிட்ட தவறு இருக்காது. இப்போ ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்ல சரியாக கேட்டு சரியாக செஞ்ச தாவீது கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். தெரியுங்களா உங்களுக்கு? தாவீது கூட என்ன பண்ணார், உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரத்தில், இஸ்ரவேல் தேசத்தில், நல்லா கவனிங்க, சந்ததியில் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, ராஜாவாக இருப்பாங்க. ஒரு விளக்கை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இஸ்ரவேல் தேசத்தில் வைக்கிறேன். ஒரு விளக்கு, அதனால் உன் சந்ததியில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணின்னு இருப்பான், ராஜாவாக இருப்பான் அப்படின்னு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆளுடைய கீழ்ப்படி, ஒரு தாவீதுடைய கீழ்ப்படிதல், தாவீது தேவனுடைய சொல்லை கேட்டதுனால அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கே வந்துச்சு. தாவீது எவ்வளோ தப்பு பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? சவுலை விட நிறைய தப்பு பண்ணுவார் தாவீது. ஆனால் அதன் மத்தியில் அவர் என்ன ஒன்று பண்ணிட்டார் தெரியுங்களா? தேவனுடைய சொல்லை முழுமையாக கேட்டு முழுமையாக நிறைவேற்றினார். தேவன் அதை வச்சு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாவீதை குறித்து தேவன் ஏன் சந்தோஷப்பட்டார் தெரியுங்களா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் ஏற்றவன் சொல்றாரு? நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதையெல்லாம் அப்படியே செய்வான். போய் பெலிஸ்தேரோட யுத்தம் பண்ணு, ஒருத்தனையும் வைக்காதனா கரெக்டாக செய்வார். அமலேக்கரோட யுத்தம் பண்ணு, ஒருத்தனையும் விடாதனா கரெக்டாக செய்வான். இவனோட சண்டை போடாத, இவன்கிட்ட இவனை தொடவே தொடாத ஆண்டவர் சொன்னா போகவே மாட்டார். அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம். தாவீது தேவனுடைய சொல்லை முழுமையாய் கேட்டு, தேவனுடைய அறிந்து, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செஞ்சார். ஒரு சொல் ஒருத்தர் பேசுறதை வச்சு அவருடைய ஹார்ட்டில் என்ன இருக்குது, அவருடைய உள்ள என்ன இருக்குதுன்றது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவர் பேசுகிற பேச்சு, சொல்லுகிற வார்த்தைகள் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும்.
அதை நம்ம முழுமையாக நிறைவேற்றினா தான் அது தேவனுக்கு சந்தோஷம். அப்போ இங்கே பாருங்க, இப்போ கொடுக்குற விஷயத்தில் கூட பாருங்க, நம்ம ஒரு பக்கம் தேவன் தான் கொடுக்க சொல்கிறாரு தசமபாகம். ஆனால் நம்ம தசமபாகத்தை பிரித்து கொடுக்குறோம். ஆனால் எங்கே கொடுக்க சொன்னார்? ஆலயத்தில் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. முதல்ல எங்கே கொடுக்க சொல்லிக்கிறாரு? ஆலயத்தில் கொடுக்கணும். எப்பவுமே வந்து தசமபாகம் வந்து நீங்கள் ஆலயத்தில் கொடுக்கணும். மற்ற காணிக்கைகள், மற்ற நற்காரியங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், 100 ரூபாய் தான் தசமபாகம் உன்னால் கொடுக்க முடியும்னா, உங்கள் தசமபாகம் 100 ரூபாய் தான். நீங்கள் 100 ரூபாய் தான் ஆலயத்தில் கொடுத்துட்டு 500 ரூபாய் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் அனாதை இல்லத்துக்கு செலவு பண்ணுங்கள், இல்லை முதியோர் இல்லத்துக்கு செலவு பண்ணுங்கள். அதில் வந்து சபை கேட்கக்கூடாது, என்ன நீ சர்ச்சில் வெறும் 100 ரூபாய் தான் போட்ட, உன் தசமபாகத்தை கரெக்டாக மீதெல்லாம் எடுத்துன்னு போய் இஷ்டப்படி அங்கே இங்கேன்னு செலவு பண்ணுறிய, அது சபை என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. கேட்கவும் அதிகாரம் கிடையாது. அது அவனுடைய விருப்பம். அவன் தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய நற்செயல்கள் மூலமாக பரலோகத்தில் அவனுக்கு பலன் என்ன பண்ணுறான்? உண்டாக்குகிறான். அவன் எவ்வளோ வேணாலும் போட்டு அதை உண்டாக்கிக்கலாம். அது அவனுடைய விருப்பம். சபை அதில் போய் தலையிடக்கூடாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறான்னா, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். 2வது பாருங்க, அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ தசம பாகத்தை கரெக்டாக ஆலயத்தில் எடுத்து வந்து கொடு, நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்படின்னா கண்ணகி நகர் வீட்டில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக அங்கேருந்து காலி பண்ணி ஓடியாந்துருவீங்க. ஏன்னா 2 கட்டில் கொடுப்பாரு, 2 ஃப்ரிட்ஜு கொடுப்பாரு, 2 ஏசி கொடுப்பாரு, நிறைய பொருளெல்லாம் கொடுத்து 2-3 பைக்கை கொடுப்பாரு. அங்கே உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த இடம் பத்தாது. ஏன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? 10ல் நீங்களே சொல்லுவீங்க, 10ல். அடுத்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்து வருவீங்க, அதுவும் பத்தாது. அப்புறம் டபுள் பெட்ரூம் பார்ப்பீங்க, அதுலேயும் பொருள் வைக்க இடம் பத்தாது. அப்புறம் யோசிப்பீங்க, ட்ரிபிள் பெட்ரூமாக தான் வாங்கணும் அந்த முறை. ஏன்னா நம்ம கொடுக்கும்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் தசமபாகத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இது மனுஷன் சொல்லலை, தேவாதி தேவன் சொன்ன வார்த்தை. புரியுதுங்களா? அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை, சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, என்னை சோதிச்சு பாரு, நீ டெஸ்ட் பண்ணி பாருன்றாரு. வேற எந்த விஷயத்திலும் மனுஷன் தேவனை சோதிக்கிறதுக்கு தேவன் அதிகாரமே கொடுக்கல. எந்த விஷயத்திலும் தேவன் வந்து நீ வந்து என்னை சோதிச்சு பாருன்னு சொல்லவே இல்லை. பைபிள்லேருந்து ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறாரு, நீ என்னை சோதிச்சு பார். எப்படி சோதிச்சு பாரு? கொடுத்து சோதிச்சு பார். எப்படி சோதிக்கிறதுனா, நீ கொடுத்து பார், நான் திரும்பி கொடுக்கலன்னா என்னை வந்து கேளு. அது எப்படின்னா, நீ கொடுத்து பாரு, திரும்ப நான் கொடுக்கலன்னா வந்து கேளு சொல்லிட்டு இப்போ தான் பாருங்க அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். என்ன சொல்கிறாரு? பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் வந்து திராட்சை தோட்டம் இது மாதிரி தோட்டம் துறவு தான் வச்சு அதில் தான் அவங்களுக்கு லாபம். இப்போ ஒரு பூச்சி பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு திராட்சை தோட்டம் வைக்கிறாங்க 2 ஏக்கரில். பூச்சி பிடிச்சிச்சின்னா என்ன ஆகிடும்? எல்லாமே நஷ்டமாயிடும். ஒரு வருமானம் வராது. அவ்வளோ கஷ்டப்பட்டு மழை பெஞ்சு அதை பாதுகாத்து 6 மாதம் பாதுகாத்து எல்லாம் பண்ணி பூச்சி பிடிச்சிச்சு, ஏதோ பூச்சி அரிச்சிடுச்சு, இல்லை ஏதோ மழை வர நேரத்தில் வராமல் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னா அது பலன் என்ன பண்ணாது? கொடுக்காமல் போய்டும், அவனுக்கு நஷ்டம் வந்துடும். அதை தான் சொல்கிறாரு, கனியை பட்சித்து போடுகிறவைகளாம் என்னென்னா உங்களுடைய வருமானத்தை அழிக்கிறது, உங்களுடைய வருமானத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதை நான் கண்டிப்பேன். எப்போ? தசமபாகம் கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறாரு. இது யாருக்கு பேசுகிறாரு? தசமபாகம் கொடுக்குறவங்களுக்கு பேசுகிறாரு. நீ கரெக்டாக தசமபாகம் கொடுத்தா உனக்கு நஷ்டம் வராதபடிக்கு நான் பார்த்துப்பேன்றதை தான் அது சொல்கிறாரு. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. ஏன் சில பேரால் பொருளாதாரத்தில் நல்லா வர முடியலன்னா, எனக்கு ஒன்று தெரியும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா ஜெபத்திலையும் கலந்துப்பாங்க, நல்லா எல்லாமே இருக்கும், ஆனால் கொடுக்குற விஷயத்தில் கையை திறக்க மாட்டாங்க. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார்,
கொடுக்க கை திறக்கலைன்னா அவர் கொடுக்கும்போது இந்த கை திறக்காது. இப்படி கொடுக்கறதுக்கு கை திறக்கலைன்னா, இப்படி கொடுக்கறதுக்கு கைக்கு திறக்கலைன்னா, அவர் கொடுக்கும்போது வாங்குறதுக்கு இந்த கை என்ன பண்ணாதான் திறக்காது. ஏன்னா இந்த கைக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? மூடிக்கினே இருக்கிற பழக்கம். கொடுக்கறதுக்கு திறக்காத கை பெற்றுக்கொள்ளவும் திறக்காது. ஆமென். அப்போ இந்த கை எப்போ திறந்துருக்கும்? நமக்கு இப்படி கொடுத்து கொடுத்து பழகினாதான் இப்படி இப்படி வாங்கிறதுக்கும் திறந்திருக்கும் பழக்கம். அதை தான் அவர் சொல்றார் பாருங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை சொல்லிட்டு அடுத்தது மட்டும் பாருங்க, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பேசுறார் பாருங்க. இதெல்லாம் வந்து ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா நீ சக்சஸ் ஆவ, உனக்கு நல்ல லாபம் வரும், நஷ்டமே வராது. இது ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா என்னன்னா, நீ தசமாகம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நஷ்டங்களே வராது, லாபம் தான் வந்து நிற்கும். ரொம்ப சிம்பிள். நஷ்டமே வராது, லாபம் தான் வரும். லைஃப்பில் அப்படி ஆகிடும் அப்படின்றாரு. இதெல்லாம் அந்த காலத்து ஸ்லாங்கில் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, தசமாகம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன சொல்லுவாங்களா? பாக்கியவான்கள்னா என்னது? அதிர்ஷ்டக்காரன். உங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? அவனுக்கு அதிர்ஷ்டம்பா, அவனுக்கு வந்து கொட்டுதுப்பா, அவனுக்கு வந்து குவியுதுப்பா. நம்ம ஊர் பாஷையில் சொல்றேன்னா, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுப்பா. நம்ம ஊரில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதுதான் வேலை மேலே எத்தனை ஜாபு கிடைக்கு தெரியுமா, எவ்வளோ வருமானம் வந்து தெரியுமா, அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, நாளுக்கு நாள் நல்லா ஆயின் வரான், கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், விட்டா ஏரோப்ளைன் கூட வாங்குவான் போல. எங்கேருந்து இதெல்லாம் வருது அப்படின்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை சொல்கிறாரு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும்னா எல்லா ஜனக்கூட்டம், ஜாதிகள்லாம் நம்ம ஊர் ஜாதி கிடையாது. அவர் காலத்து அவர் யூதர்கள் மத்தியில் ஜாதியெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அங்கே வந்து கோத்திரம் தான் இருந்துச்சு, ஜாதி கிடையாது. 12 கோத்திரம் தான் இருந்தது ஒழிய ஜாதி கிடையாது. எல்லா ஜாதிகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜனக்கூட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்களாம்? பாக்கியவான்கள் சொல்லுவாங்களாம். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசமாகம் கொடுக்கும்போது நீ மட்டும் கிடையாது, நீ இருக்கிற ஊரே ஆசீர்வாதம் ஆயிடும். அப்படின்னா என்னன்னா, உங்க குடும்பம் தாங்க உங்க ஊரு, உங்களுடைய சந்ததி தாங்க உங்க ஊரு. உங்க குடும்பம், உங்க சந்ததியே ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துடும். எப்போ? தசமாகம் கொடுக்கும்போது. ஆனா நம்ம அதை பத்தி என்ன பேசலாம்? 1000 பேசலாம். இவன் 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான், இதுல 10 ரூபாய் கடவுளுக்கு கொடுக்கணுமா? இதெல்லாம் அவசியமா? இந்த 10 ரூபாய் கடவுள் என்ன பண்ண போறாரு? அந்த 10 ரூபாய் தான் அவங்க டீ குடிப்பான், அம்மா உணவகத்தில் 2 வேளை சாப்பாடு சாப்பிடுவான். நம்ம நீதியை நம்ம பேசலாம். நம்ம நீதி பேசுவோம், பேச மாட்டோமா? நம்ம நீதி பேசலாம். நான் சொல்றேன், நம்ம நீதி பேசுறதெல்லாம் இதே கான்செப்ட் அவருக்கு தெரியாதா? சொன்னவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அவர் வந்து பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து அந்த தேவாலயத்தில் காணிக்கை பெட்டியில் காணிக்கைகள் போட்டு போறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க தங்கம்லாம் எடுத்து வந்து போட்டு போறான். இவர் காணிக்கை பெட்டியாண்ட உட்காந்து பார்த்து நிற்கிறாரு. இவன் எத்தனை கிராம் தங்கம் போட்டான், அவன் எத்தனை கிராம் தங்கம் போட்டான், இவன் எத்தனை கிராம் வெள்ளி போட்டான், அவன் எத்தனை கிராம் வெள்ளி போட்டான், இவன் எத்தனை டாலர் போட்டான், அவன் எத்தனை காயின் போட்டான், எல்லாத்தையும் பார்த்துருந்தாரு. பார்த்துருந்து கடைசியில் என்ன சொன்னார் தெரியுங்களா? சீசர்கிட்ட ஒரு ஏழை விதவையை காட்டி சொல்றாரு, எல்லாரையும் விட இவ தான் அதிகமாக போட்டா. எப்படி அதிகமாக போட்டா? என்ன போட்டா அப்படின்னா, 1 ரூபாய்க்கு சமமான 2 50 காசு போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 1 காசுக்கு சமமான 2 காசை போட்டார். பைபிள் அப்படி இருக்குது. அதை நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படின்னா, 1 ரூபாய்க்கு சமமான 2 50 காயின்ஸை போட்டாங்க. இல்லைன்னா 10 ரூபாய்க்கு சமமாங்கன்னா 2 5 ரூபாய் காயினை போட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, 1 ரூபாய்க்கு சமமான 2 காசை போட்டார். இவங்க தான் அதிகமாக போட்டாங்க. எப்படி அதிகமாக போட்டாங்க? ஆண்டவர் குவான்டிட்டி பார்க்கல, குவாலிட்டி பார்க்கிறாரு. அவன்லாம் இருக்கிறதுல இருந்து போட்டான். இவங்க எப்படி போட்டாங்க? இருந்ததையே போட்டுட்டாங்க. இப்போ பர்சன்டேஜில் கணக்கு சொல்றாரு. இப்போ ஒருத்தன் வந்து 1 லட்சம் போட்டான்,
10% 1,00,000 போட்டுக்கிறான். அப்போ அவங்ககிட்ட மீதி எவ்வளோ இருக்கும்? 9,00,000 இருக்கும். ஆனால் இந்த அம்மா கிட்ட இருந்ததே ரூ. 100 தான். 2 ரூ. 50 இருந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? 2 ரூ. 50 போட்டாங்க. அவன் 10% போட்டுக்கிறான். இப்போ இந்த அம்மா எத்தனை பர்சன்டேஜ்? 100% போட்டாங்க. இப்போ ஆண்டவர் பர்சன்டேஜை பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறாரு 10%. ஒரு பாஸ்டர் தான் சொன்னார், இந்த 10% காணிக்க தசமபாகத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு தேவன் மனுஷனுக்கு எப்போ நியமித்தார்? இயேசு கிறிஸ்து மனிதனாய் வருவதற்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நியமித்தார். அப்போது அப்போத்துலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ விலைவாசி ஏறிடுச்சு இல்லை? ஆனால் என்னைக்காவது வந்து ஆண்டவர் வந்து 10%லாம் வேணாம், இப்போ மாற்றிடலாம், ஒரு 15% கொடுங்க, விலைவாசிலாம் ஏறிடுச்சு, மாற்றிருக்கிறாரா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10% சொன்னவர் இன்றைக்கும் அதே 10% தான் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு நம்மளுடைய பணம் முக்கியம் இல்லை, நம்முடைய மனம்தான் முக்கியம். அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, அது வந்து ஒரு அளவு, சின்ன ஒரு அளவு, பர்சன்டேஜ்ன்றது ஒரு அளவை தான் வச்சார ஒழிய தேவன் வந்து நம்முடைய பணத்தின் அளவை எதிர்பார்க்கலங்க, நம்முடைய மனதின் அளவை எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளோ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம் அதை தான் பார்க்குறாரு. அவருடைய சொல்லு மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய இருதயத்தை நாம் அறிய வேண்டும். ஆனால் இந்த இடத்துல தான் மனுஷங்க என்ன பண்ணிடுறோம்னா தப்பு பண்ணிடுறாங்க. நிறைய மனுஷங்க இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இந்த கொடுக்குற விஷயத்தை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா தேவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன? என் சொல்ல கேட்கல, சவுல் என் சொல்ல கேட்கலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சவுல் என்ன சொல்கிறாரு? நான் சொல்ல கேட்டேன் ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுக்குறாரு. அப்போ இதில் எங்கே தப்பு நடக்குதுன்னா, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, எதற்கு சொல்லியிருக்கிறாரு, நான் அதை எப்படி செய்யணும், என்ன எதிர்பார்க்கிறான்றத அந்த வார்த்தைகள் மூலமாக தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள சவுல் தவறிட்டார். அவர் என்ன நினச்சிட்டாரு? தேவன் வந்து அவங்களை வெட்ட சொன்னார், நான் கொஞ்சம் வெட்டி போட்டேன், அவ்வளோதான். நான் வெட்டினேன் இல்லை, நான் வெட்டினேன், நான் ஆட்டை வெட்டினேன்னா வெட்டினேன், மாட்டை வெட்டினா வெட்டினேன், சில மனுஷங்களை வெட்டினேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இல்லை. அதுதான், அதுக்கு தான் நான் சொன்னேன், தசமபாகம் கொடுக்கும்போது அவர் தசமபாகம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு 200 கவரில் போட்டு 2000 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 200 கவரில் போட்டு என்ன பண்ணிடுறோம்? நானும் தசமபாகம் கொடுத்தேன். இப்போ கொடுத்தவங்க பார்வைக்கு என்ன? தசமம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. தேவன் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? தேவன், அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சபைக்கு சொல்கிறேன், மற்றவங்க சொல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அதிகமாகவும் கொடுக்க வேணாம், குறைவாகவும் கொடுக்க வேணாம். உங்களுக்கு 1000 வந்தால் 100 கொடுங்க போதும். 10% ஆண்டவர் கொடுங்க. புரியுதுங்களா? 1000 வந்துச்சு, 200 தரேன். ஆண்டவர் அவரை வந்து உன் பணத்தை பார்க்கல, பணத்துக்கு பின்னாடி இருக்கிற மனசை பார்க்குறார். அப்படி சொல்ல நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, அந்த வார்த்தைகள் மூலமாக தேவனை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க போறீங்க? அவருடைய வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய இருதயத்தை நீங்கள் என்ன இருக்குதுன்றது எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? அதுக்கு தான் அவர் பேசுறாரு. அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதுக்கு பேசுறாருன்னா, நாம் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவரை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் தேவன் பேசுறாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க இந்த வாரம் வேலை செஞ்சீங்க, 3000 வாங்கினீங்கன்னா 300 போடுங்க, 500 போட வேணாம். தேவன் வந்து கேட்க மாட்டாரு, ஏன்டா 500 போடல, கேட்க மாட்டாரு. 3000 வாங்குறதுக்கு 300 போடுங்க, தேவன் அதில் சந்தோஷமா இருப்பார். அவர் வந்து அப்போ என்ன பார்க்குறாரு? நம்ம சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறான்? இவன் கீழ்ப்படுகிறான் அப்படின்னு தான் அவர் சந்தோஷப்படுவார். புரியுதுங்களா? நீங்கள் 500 போட்டுட்டு சில பேர் என்னன்னு வச்சுங்களேன், சில பேர் ரொம்ப கிளவராக பண்ணுவாங்க. அவன் வருமானம் பார்ப்பான். ஒரு வாரம் 10,000 வரும், ஒரு வாரம் 20,000 வரும், ஒரு வாரம் 30,000 வரும், ஒரு வாரம் 5,000 வரும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, மாதம் வாரம் கரெக்டாக 1000 போட்டுருவான். போட்டுட்டு அவன் சொல்கிற நீதி என்னன்னா, எனக்கு 5,000 வந்தாலும் நான் எவ்வளோ தான் கொடுத்தேன்? 1000 கொடுத்தேன் அப்படின்னுவான். ஆனால் 30,000 வந்துச்சு, அப்போ நான் 1000 கொடுத்தேன்னு பேச மாட்டான். இது வந்து மனுஷனை ஏமாத்தலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்குறவர் யாரு? காணிக்கை பெட்டியான உட்காந்துக்கின்னு எவன் கவரில் எவ்வளோ போட்டான், என்ன போடுறான்றதை யார் பார்த்துன்னுக்கிறாரு? அவர் பார்த்துன்னுக்கிறாரு.
நம்மக்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நானும் என் பாக்கெட்லேருந்து ஒரு செக் எடுத்து எழுதி கொடுக்க போகிறேன். இந்த வாரம் போட்டியாப்பா நீ 1000 ரூபாய் இந்தாப்பா அப்படின்னு நான் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. மல்கியாவில் சொன்னது அவர் தான். என்ன சொல்லியிருக்காரு? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாகலாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் யார் சொல்லியிருக்குது? அவர் தான். அப்போ எதுக்கு இதை நான் இந்த சப்ஜெக்ட் இதே மாதிரி நிறைய இருக்குது. கொடுக்குதுன்னு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் மனுஷர்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் கரெக்டாக செய்கிறேன், நான் கரெக்டாக செய்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் தேவன் அதில் திருப்தி அடையலை, தேவன் அதில் சந்தோஷப்படலை. இதுதான் சவுளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. சவுல் வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ அதை சவுல் முழுமையாக என்ன பண்ணல, நிறைவேற்றலை. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கினாரு, நான் சொன்னதை அவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேன், அவர் சொன்னதை நான் கேட்டு செஞ்சிட்டேன்னு நினச்சிக்கிறாரு. இதுதான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். இதை கற்றுக்கணும் போங்க. நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். வார்த்தைகள் மூலமாக நம் தேவன் எப்படிப்பட்டவர், என்ன பண்ண விரும்புகிறார், இந்த ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா இதன் மூலம் தேவனுடைய உள்ளம் எப்படி இருக்குது, தேவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது, எது இருக்குதுனால இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்படின்றத நம்ம தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளணும். அப்படி உள்ளத்தில் புரிந்து கொள்வது மட்டும் இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்குமே இருக்குது. ஆமென். சவுல் அதை தான் இழந்துட்டார். ஆனால் அவர் என்ன நினச்சிருந்தாரு, நான் தேவனுடைய சொல்லை கேட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் சொல்ல கேட்கலை. என்னன்னா ஒரு பகுதி தான் கேட்டார், நிறைவேற்றினார். அது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். வெறும் கொடுக்குறது மட்டும் தான் ஒரு உதாரணத்துக்கு பேசினேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போல் நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆள் வாழ்கிறதுனால உங்களுடைய சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதம். வசனம் சொல்றது, உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் சந்ததியிலிருந்து யார் தோன்றுவாங்க? ராஜாக்கள். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். நான் சொல்கிறேன், நம்ம அப்படி வாழும்போது நம்முடைய சந்ததியிலேருந்து நாட்டை ஆளக்கூடியவர்கள் வருவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் எம்எல்ஏ வருவாங்க, எம்பியாக மாறுவான், பெரிய பெரிய அதிகாரியாக வருவான். நீங்கள் நினச்ச பார்க்க முடியாது என் பிள்ளை இப்படி வரும்ன்ட்டு. அந்த அளவுக்கு வரும். அதுக்கு அடுத்த வர பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். எப்போ? தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் அவரை புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் பொழுது. ஆமென். ஓகே, கர்த்தர் ஆஸ்வதிப்பா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் சவுல் என் சொல்லை கேளாமல் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சவுல் நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் என்ன நினைக்கிறீர், என்ன எதிர்பார்க்கிறீர், நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அதை முழுமையாய் புரிந்து கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. இனி எங்ககிட்ட நீங்கள் பேச வேண்டியதென்று ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் பேசி சொல்லி எழுதி கொடுத்துருக்கிற உங்களுடைய வேதத்தின் மூலமாக, உங்களுடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில நேரத்தில் நாங்கள் முழுமையாய் கீழ்ப்படியாதபடிக்கு, 100% கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு எங்களிடத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் ஆவியானவரே நாங்கள் அதை உமக்கு முன்பாக வைக்கிறோம். ஆவியானவரே, அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அதிலிருந்து
எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து நாங்கள் முழுமையாக உமக்கு கீழ்ப்படிந்து வாழ, 100% உமக்கு கீழ்ப்படிந்து வாழ, உம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் நாங்கள் செய்ய, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசா ஜெபித்தது போல பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. யார் யார் எந்தெந்த இடத்துல குறைவுகளோடு இருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நாங்கள் வெற்றி அடைய, உமக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தானவரே உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக வருகிற துதிகன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.